ஹாய் எல்லாத்துக்கும். இன்னைய வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீலான்சிங் சைட் ஒன்று, அதாவது ஃபைவர்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபைவரில் எப்படி லோகோ டிசைன் பண்ணுறது மூலமாக எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லோகோ டிசைன் பண்ண தெரியலைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு நல்ல ஐடியா ஒன்றும் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைவர்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபைவர்னு சொன்னால் நம்ம இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோன்னு வைப்போம். அந்த ஆஃபீஸில் நம்ம மந்த்லி எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் நமக்கு அந்த சேலரிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்ட்டு ஒரு பொஸ் ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்கிறது தான் கேட்கணும். அதே தான் நீங்கள் இங்கேயும் செய்ய போகிறீங்க. ஆனால் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு பொஸ்ஸுன்னு ஒருத்தர் இல்லை. அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இங்கே வேலை செய்யலாம். இந்த சைட்டில் நிறைய கேட்டகரி மூலம் நம்ம வேலை செய்யலாம். உதாரணத்துக்கு கிராஃபிக் டிசைன், காப்பி ரைட்டிங், எடிட்டிங், அப்படி இல்லாட்டி வெப் டிசைனிங், ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அதுக்கு முதல்ல ஃபைவர்னு சொன்னால், அப்போ நீங்கள் இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டூடியோன்னு வச்சுருக்கீங்க. அப்போது ஸ்டூடியோவில் கஸ்டமர் ஒருத்தவங்க வராங்க. கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ஃபோட்டோ ஒன்று எடிட் பண்ண சொல்லி அதுக்கு காசு தராங்க. நீங்கள் எடிட் பண்ணி என்ன செய்வீங்க, ஃபோட்டோ கஸ்டமருக்கு கொடுப்பீங்க, கொடுத்துட்டு காசை வாங்கிக்குவீங்க. அதே தான் இதுலேயும் பண்ண போகிறீங்க. என்னது, உங்களுக்கு ஸ்டூடியோ ஒன்றும் இருக்காது. நீங்கள் இந்த ஸ்டூடியோ வந்து ஃபைவரை யூஸ் பண்ணி தான் அந்த சர்வீஸை செய்ய போகிறீங்க. ஃபைவர்டு ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கணுன்னு போனால், இது வந்து 2010 ஃபெப்ரவரியில் மிக்கா காஃப்மேன் அப்படின்னு சொல்கிறவரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது டிஜிட்டல் சர்வீஸை பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் 2010 ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி 2012 1.3 மில்லியன் கிக்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது வேர்ல்டு வைடில் டாப் 200லையும் யூஎஸ்ஏ ரேஞ்சில் டாப் 100லையும் இந்த ஃபைவர் சைட் இருந்துச்சு. அதாவது 2020 பிப்ரவரி 19 இந்த ஃபைவரோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 107.1 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபைவரில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் கிக்ஸ் க்ரியேட் பண்ணி போடணும். இப்போ உங்களுக்கு லோகோ டிசைன் பண்ண முடியுதுன்னா லோகோ டிசைனிங் போடலாம். அப்படி இல்லாட்டி எடிட்டிங்னு சொன்னால் வீடியோ எடிட்டிங் போடலாம். அப்புறம் இல்லைன்னு சொன்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருந்தால் வாய்ஸ் ஓவர், ட்ரான்ஸ்லேட்டாக இருந்தால் ட்ரான்ஸ்லேட், அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இதில் கிக்ஸை போட்டுக்கலாம். இப்போ கிக்ஸை போடக்குள்ளே ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வந்து உங்கள் கிக்ஸை பார்க்குறாரு, லோகோ டிசைன் பண்ணுறதை பார்க்குறாரு. அப்போது உங்கள்கிட்ட அவர் ரிக்வஸ்ட் ஒன்று கொடுப்பாரு, அவரோட கம்பெனிக்கு லோகோ ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் அந்த லோகோவை அவருக்கு செஞ்சு கொடுக்குறது மூலமாக, அவருக்கு அந்த லோகோவை அவரோட கம்பெனிக்கு டிசைன் பண்ணி கொடுக்குறது மூலமாக அவர் உங்களுக்கு பே பண்ணுவார். அதாவது நீங்கள் பேக்கேஜஸ் போட்டுக்கலாம். இப்போ மொபிட்டல் சிம் எடுத்துக்கிட்டோம்னா மொபிட்டலில் பாருங்கள், டேட்டா பேக்கேஜ் இருக்குது. 99 ரூபாய்க்கு 1000 MBன்னு சொல்லி 1 GBன்னு சொல்லியும், 49 ரூபா போட்டால் 500 MBயும், 199 ரூபா போட்டால் 3 GBயும் அப்படின்ட்டு 3 பேக்கேஜஸ், கொஞ்சம் பேக்கேஜஸ் இருக்குது. அது மாதிரி நம்மளும் 3 பேக்கேஜஸ் போட்டுக்கலாம். பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி 3 பேக்கேஜஸ் போட்டுக்கலாம். இப்போ பேசிக் பேக்கேஜில் நீங்கள் ஒரு லோகோ டிசைன் பண்ணி தாரீங்க, நம்ம வச்சுக்கோம் $5க்குன்னு சொல்லி. அடுத்து ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் அந்த $5 5 லோகோவை நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க ஒரு 3 நாளில். அதே ஸ்டாண்டர்டில் நீங்கள் 5 லோகோ டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க ஒரு 2 நாளில். அதுக்கு அமௌண்ட் கொஞ்சம் கூட. பேசிக்கில் $5 இருந்தால் ஸ்டாண்டர்டில் $10. அப்போ ப்ரீமியமில் நீங்கள் 24 மணி நேரத்தில் ஒரு லோகோ வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற காஸ்ட் வந்து இது 2 பேசிக்கையும் ஸ்டாண்டர்டை விடையும் கொஞ்சம் கூடவாக இருக்கும். அதாவது அதுக்கு 5, ஸ்டாண்டர்டுக்கு 10ன்னு சொன்னால் இதுக்கு ஒரு 20. அது மாதிரி நீங்கள் தான் உங்களோட பட்ஜெட்டை அதில் போடணும், ஃபைவரில் என்டர் பண்ணணும். அப்போ இதை பார்த்துட்டு ஒரு கஸ்டமருக்கு உங்களோட ப்ரைஸ், அடுத்து உங்களோட சர்வீஸ் எல்லாம்
திருப்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள்கிட்ட அவரோட ஆர்டரை தருவார். அவருக்கு அந்த லோகோவை அவரோட கம்பெனிக்கு டிசைன் பண்ணி கொடுக்கறது மூலமாக அவர் உங்களுக்கு பே பண்ணுவார். இதை நிறைய பேர் இந்தியா, பங்களாதேஷ் இந்த மாதிரி இந்தியாவில் கூடுதலாக இந்த ஃபைவரை யூஸ் பண்ணி ஃபைவரில் பார்ட் டைமாகவும் ஏர்ன் பண்ணுறாங்க, ஃபுல் டைமாகவும் ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஃபைவரில் நம்மளோட திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மந்த்லி ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் எப்படி லோகோ டிசைன் பண்ணுறது, சாஃப்ட்வேர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் லோகோ எப்படி டிசைன் பண்ணுறது, அதை எப்படி ஃபைவரில் அப்லோட் பண்ணி ஃபைவரில் ஏர்ன் பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். அடுத்து மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஆன்லைன் ஏர்னிங் பற்றின நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் வரும். உதாரணத்துக்கு eBay இல்லை எப்படி ஏர்ன் பண்ணுறது, இட்ஸின்னு சொல்லி சைட் ஒன்று இருக்குது, அந்த இட்ஸி சைட்டில் ஏர்ன் பண்ணுறது எப்படி, அடுத்து ஃபைவர் அது மாதிரி சைட்டில் ஏர்ன் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி நிறைய ஏர்னிங் ஐடியாஸ் இந்த சேனலில் வரும். அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைட்டில் இருக்கிறது பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.